சொத்து விஷயத்தில் கொலை பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பெரிய பாவம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து நான் ஏன் இதை சொல்கிறேன், நான் அப்படி நான் உத்தமமான நீதிமான இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. என் சொத்தே தரப்பா, நீயே வச்சுக்கப்பா, நீ அக்கா நீயே வச்சுக்கோ, அண்ணா நீயே வச்சுக்கோ, தம்பி நீயே வச்சுக்கோ, அப்பா நீங்களே வச்சுங்க, மனைவி நீ ஒன்று சேர்த்து நீயே வச்சுக்குமா, சித்தப்பாவா பெரியப்பாவா பெரியம்மாவா நீங்களே வச்சுங்க, எனக்கு வேணாம், நீ சந்தோஷமா இரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மன்னிச்சு மறந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் இதயத்தில் அவ்வளோ பெரிய சந்தோஷம், சமாதானம், ஒரு இலைப்பாது, ஒரு நிம்மதி நமக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நம்ம அதை விட்டு நம்ம கொலை பண்ணும்போது நம்ம ஜெயிலுக்கு போவோம், மனசாட்சி குற்றப்பட்டு அவங்க உயிரும் போவோம், நம்மவும் நித்தியத்தில் போகும்போது பல தண்டனை, பல நேரத்துக்குனால பல கேள்வி இருக்குது. இந்த பூமியிலேயே நமக்கு தண்டனை, நித்தியத்தில் போனால் நம்ம தண்டனை ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நமக்கு கோபம் வரும், டென்ஷன் வரும், ஏமாற்றிட்டாலேன்னு துரோகம் பண்ணிட்டாங்களேன்னு ஒரு பெரிய ஆதங்கம் மனசில் வரும். அதுவும் நான் கடந்து வந்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுமாரி நம்ம கண்டிப்பாக நம்ம பணத்தை நம்ம இந்த சொத்துக்கள் வந்து ஏமாத்திடலாம். நமக்கு தெரிஞ்சு நமக்கு உடலுக்கு பிறந்த ரத்தமே நம்ம ஏமாத்திடலாம். விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ், அதெல்லாம் விட்டுருங்க, அவங்க மன்னிச்சு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அதுக்காக அவங்கள வந்து போய் கொலை செய்து அவங்க அது பெரிய பாவம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கொலை செய்யக்கூடாது. உண்மையான அன்பு நமக்கு அண்ணன் மேலே, அப்போ நம்ம உறவுகள் மேலே உண்மையான அன்பு இருக்கும்போது நம்ம எப்படி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கொலை பண்ணுவோம், நம்ம கொலை பண்ண மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அவங்கள மன்னிச்சு விட்டு அவங்க எதுக்குனாங்கன்னா துரோகம் போட்டாலும் போயினே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம விட்டு போகிற நீதிமான உத்தமனாக இருந்து பாருங்கள், உங்களுக்கு அவங்களுக்கு கிடைக்காத தாவீது ஒரு வசனம் சொல்லியிருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். சங்கீதம் பார்த்தீங்கன்னா, அவர்கள் திராட்சை ரசமும் தானியமும் பெருகி இருக்கிற காலத்தில் படுகிற சந்தோஷத்தை காட்டிலும் அதிகமான சந்தோஷம் நீர் எனக்கு கொடுத்தின்னு சொல்லிட்டு தாவிக்கிட்ட சொல்கிறார் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நம்ம அப்படி மன்னிச்சு மறந்து பாருங்களேன். நீங்கள் அவ்வளோ ஒரு நாள் மறந்துருப்போம்னா கூட பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சந்தோஷமாக, நமக்கு இளைப்பார் சந்தோஷமாக நிம்மதியாக கஞ்சி கூழ் குடித்தா கூட நம்ம நிம்மதியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நம்ம அதுக்காக வந்து அப்பா அம்மா உடன் பிறந்தவர்கள் சொந்தம் போது நம்ம கொலை செய்யக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் என் ரெண்டாவது தர்சனா, சொத்து பிரச்சனைக்காக நம்ம யாரும் கொலை செய்யக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மன்னிச்சு மறந்து அவங்கள விட்டுணும் ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்கு ஒரு மடங்கு சந்தோஷம், நமக்கு 100 மடங்கு சந்தோஷம் கடவுள் கொடுக்க வல்லவராக இருக்கார். ஒருவேளை அவங்க காட்ட காசு பணம் சொத்து அதிகமாக இருக்கலாம், நம்மளோட ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம். ஆனாலும் கடவுள் வந்து நமக்கு அதிகமான சந்தோஷம், சமாதானம், நிம்மதி நமக்கு அவர் தருவார் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ஃப்ரெண்ட்ஸ் என் தாட்ஸ்னா, சொத்துக்காக நம்ம யாரும் கொலை செய்யக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் 2 தாட்ஸ் சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து மனைவியோ கணவன் சரியில்லாம் கொலை செய்யக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டாவது என்ன, சொத்துக்காக பணத்துக்காக நம்ம யாரும் நம்ம ரத்த உறவுகள் நம்ம கொலை செய்யக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மன்னிச்சு மறந்து போவோம். அவங்க ரசிக்கப்படுறது ஒரு வாய்ப்பாக இருக்கும், மனதில் ஒரு வாய்ப்பாக இருக்கும். கடவுள் வந்து எல்லாரையும் மன்னிக்கு தான் அவர் மனதில் பார்த்தா அவர் காத்திருக்கிறார் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ கடவுளே நம்ம அமைதியாக இருக்கும்போது அப்படியே கடவுள் துரோகம் பண்ணுற கொலை செஞ்ச பூமியில் ஒருத்தர் உயிரோடு இருக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் துரோகிகள் தான், எல்லாம் தவறின மனிதர்கள் தான். பழைய ஏற்பாடு பர்சனல் எடுத்தாலும் சரி, புதிய ஏற்பாடு பர்சனல் எடுத்தாலும் சரி, அநேக விஷயம் தவறுகள் தான். ஆனால் அதை கடவுளே ஒரு வாய்ப்பு கொடுத்து மனம் திரும்பி வர அவரே தருணம் கொடுக்கும்போது நம்ம ஏன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கொலை பண்ணோம், ஏன் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம உண்மையான அன்பு நம்ம வச்சிருக்கும் போது நம்ம கொலை செய்யக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தாட்ஸ் நமக்கு பிரோஜனமாக நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.